டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணியும் அரைச்சும் எடுத்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூனுக்கு நெய், அதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ அது எல்லாமே போட்டிருக்கேன். சோம்புத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சின்னதாக வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதோட சில்லி, புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே அரைச்சாச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயமும் ஒரு காஞ்ச மிளகாவும் அரைச்சி ஊற்றிருக்கேன். அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அது வதங்கினோடனே தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன், 2 பெரிய தக்காளி. அதை நல்லா வதங்கினதும் சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன், ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சதுமே அரிசி போட்டுக்கலாம். ரைஸ் எப்போவுமே நான் செய்கிறப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருவேன். ஸோ ஊற வச்சு அதையும் போட்டாச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கலக்கிட்டு லைட்டாக சால்ட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்குது. கொதிச்ச உடனே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்மெல் நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர் தான் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா கூலிங்காக இருக்குது. குக்கர் ஓப்பன் பண்ணதுமே நல்லா ஆவி பறக்க கலர்ஃபுல்லாக இருக்குது. மழைக்கும் அதுக்கும் நல்லா சூடாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.